குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.27 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? Determine the general term of AP whose 7th term is -1 and 16th term is 17. ஒரு ஏபியில் 7வது டேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, 16வது டேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7வது இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் அது நமக்கு தெரியும், 16வது இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் அது தெரியும். பட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏபியில் ஃபர்ஸ்ட்டு டேமில் என்ன வேல்யூ இருக்கும் தெரியாது, 2வது டேமில் என்ன வேல்யூ இருக்கும் தெரியாது, 3 தெரியாது, 4 5 6. ஆனால் 7வது இடத்துல எவ்வளோ இருக்கும்? -1. இதே மாதிரி 8 தெரியாது, 9 தெரியாது, 10 அப்படியே போனீங்கன்னா 10 15வது டேர்ம் வரைக்கும் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் 16வது டேர்மில் என்ன இருக்கும்? 17 இருக்கும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற 2 க்ளூ. இந்த க்ளூவிலேருந்து அந்த ஏபியோட ஜென்ரல் டேம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு க்ளூ மட்டும் கொடுத்துருந்தா நமக்கு இதை வச்சு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா a + n-1 × d. ஏற்கனவே படிச்சுருந்துருப்போம். a + n-1 × d. 7வது டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும், 16வது டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாலே நம்ம இப்போ என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும்? T7. அப்போ என்னோட வேல்யூ மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். அப்போ A அப்படியே இருக்கும், D அப்படியே இருக்கும், Nக்கு பதிலாக மட்டும் என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், 7 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இந்த சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ 7 - 1 என்னவாயிரும்? 6 ஆயிரும். A + 6D = வேல்யூ என்ன, பட் அதோட வேல்யூ என்னன்னு இப்போ நமக்கு தெரியும், =-1ன்னு நினச்சிக்கலாம், எழுதிக்கலாம். ரைட். இப்போ அதே மாதிரி என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? 16 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? A + 15D. 16 - 1 என்ன ஆயிரும்? 15D. 15D அந்த வேல்யூவும் என்னங்கிறது நமக்கு தெரியும், 17. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை அல்ஜிப்ராவில் நம்ம படிச்சிருப்போம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா A அண்ட் Dயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செய்யும், கிடைக்கும். அதை எப்படி பண்ணணும்? இந்த 2 ஈக்குவேஷனையும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்வோம், எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். 2வது ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ வந்து என்னவாயிரும், மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி டியோட வேல்யூவும் என்னவாயிரும், மைனஸ் ஆயிரும். இந்த 17ஓட வேல்யூவும் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ ஏயோட வேல்யூ மைனஸ் ஆனிச்சுன்னா ஏவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் எழுதியே ஒர்க் அவுட் பண்ணுறேன், சைட்டில் எழுதியே ஒர்க் அவுட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, A + 6D = -1. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, A + 15D = 17. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு ஃபுல்லாக சைன் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ண என்ன நடக்கும், ஏவும் கேன்சல் ஆயிரும். 15லேருந்து 6 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 9D பெரிய நம்பரோட அடையாளம் வந்து மைனஸ். இங்கேவும் என்ன ஆயிரும், 17ம் இப்போ மைனஸில் தான் இருக்குது, -1. 2 நம்பரும் மைனஸில் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணணும், பொதுவான அடையாளம் வந்து மைனஸ். இப்போ இந்த மைனஸும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 9D = 18 கிடைக்குது. இந்த 9ஐ இப்போ அடுத்த சைடு கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 18ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இப்போ டியோட வேல்யூ ரொம்ப ஈஸியாக கிடச்சாச்சு. டியோட வேல்யூ வந்து 2. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த D = 2ன்னு இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது. ஸோ டிக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணால் 6 2s are 12 கிடைக்கும். இப்போ இந்த 12ஐ அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால்
இங்கே +12 இருக்குது, அடுத்த சைடு வந்துச்சுன்னா -12 ஆயிரும். ஸோ -1 -12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி காமனான சைன், அப்போ -13 கிடைக்கும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து -13. இப்போ ஏயோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, டியோட வேல்யூவும் என்னங்கிறத என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் டேர்ம் எழுதணுன்னா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணி இப்போ ஏ அண்ட் டிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்களோ அதே ஈக்குவேஷனை எழுதி அந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக வேல்யூவும் டிக்கு பதிலாக வேல்யூவும் என்னங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செஞ்சீங்க, என்னோட வேல்யூ என்னங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணி ஏ அண்ட் டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. ஜென்ரல் டேர்முக்கு என்ன செய்யணும், ஏ அண்ட் டியோட வேல்யூ மட்டும்தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த -13 அப்படியே இருக்கட்டும், இந்த 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ +2n -2ன்னு கிடைக்கும். இப்போ -13 -2 என்ன ஆகும், -15 ஆயிரும். -15 + 2n. ஸோ கிடச்சிருச்சு. ஸோ -15 + 2n அதை மாற்றி எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ 2n -15 எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ we got the general term. Thank you.